எஸ் பேங்க் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 29ஆம் தேதி எங்களோட போர்டு மீட்டிங் வந்து நடக்க போகுது. அந்த போர்டு மீட்டிங்ல நாங்க என்ன டிஸ்கஸ் பண்ண போது என்ன அப்படின்னா, எங்களோட கம்பெனிக்கு மணி தேவைப்படுது. ஸோ அதை வந்து ஈக்விட்டி ஷேர்ஸா வந்து ரைஸ் பண்ணிக்கலாமா, இல்ல அப்படின்னா டெப்டா வந்து ரைஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு நாங்க வந்து டிஸ்கஸ் வந்து பண்ண போறோம். ஸோ இந்த ஒரு மணி எதுக்காக அப்படின்னா எங்களோட கம்பெனியோட ஃபியூச்சர் க்ரோத்காக வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஏஜிஎம் வந்து நடக்க போகுது. அந்த டைம்லயுமே இதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான அப்ரூவல் எப்படி கிடைக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்க போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போர்டு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் இங்க வந்து ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவலுக்காக வந்து வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போர்டு டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்க ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட அப்ரூவலுக்காக வருவாங்க. எல்லாமே ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கம்பெனி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிப்பாங்க இவங்களோட ஃபியூச்சர் க்ரோத்காக. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு கம்பெனியை பொறுத்தல 50% லாஸ்ட் ஒரு 3 மாசத்துல வந்து ஏறி இருக்கு. இந்த கம்பெனி இங்க டேட்டா வந்து பார்த்தோம்னாலும் கூட அந்த அளவுக்கு நல்லா தான் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 50% ஏறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா லாஸ்ட் 3 மந்த்ல இந்த கம்பெனி நார்த்தன் ஆர் கேபிட்டல்ன்ற ஒரு கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் வந்து வச்சிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபாரின் டாலர்ஸ் வந்து உள்ள கொண்டு வரதுக்காக FCNRB டெபாசிட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம் ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அது மூலமா இந்த கம்பெனிகள் எல்லாமே பெனிஃபிட்டா வந்து இருக்கு. ஸோ அதனால ஓவரால் இந்த ஒரு ஸ்டாக் வந்து ஏறி இருக்கு. இந்த கம்பெனியோட Q4 பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாலும் கூட ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வந்து 1% வந்து கிராஸ் பண்ணிருக்கு. இது வந்து 2020க்கு அப்புறமா இப்பதான் ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வந்து 1% கிராஸ் பண்ணிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல சைனா இருக்கு எஸ் பேங்க். அதனால இந்த ஷேர்ஸ் எல்லாமே ஏத்திட்டு இருக்காங்க. அடுத்ததா அட்விட் ஜுவல்ஸ் IPO பத்தி பார்ப்போம். இந்த ஒரு IPO வந்து நம்ம அப்ளை பண்ண போதான் நம்ம பார்த்திருந்தோம் ஏற்கனவே லிஸ்டிங் எண்காக. இப்பயுமே லிஸ்டிங் எண் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஹெவியாவே இருக்கு. பட் ஆனா உங்களுக்கு வந்து இந்த IPO அலாட் ஆகுமான்றது கொஞ்சம் கேள்வியா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா 11 மடங்கு வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ரீட்டைல் வந்து இன்னும் அதிகமா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஓவரால் இந்த கம்பெனி கொடுக்குற அந்த ஒரு பிட்டிங் ஷேர்ஸே வந்து 83 லட்சம் ஷேர்ஸ் தான் வந்து இருக்கு. பட் ஆனா இங்க பிட் பண்ண ஷேர்ஸ் வந்து 9 கோடிக்கு மேல ஷேர்ஸ் வந்து பிட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து டே 1 தான். இன்னும் டே 2 இருக்கு, டே 3 இருக்கு. இன்னும் 3 நாள் அதிகமான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஏறும். அதனால உங்களுக்கு வந்து IPO கிடைக்குமான்னு தெரியல. ஒருவேளை கிடைச்சது அப்படின்னு லிஸ்டிங் எண் வந்து இருக்கும். லிஸ்டிங் எண் நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்க வேற பெட்டர் கம்பெனிஸ் பாக்குறீங்களா, இல்ல அப்படின்னா இதுலயே லாங் டர்ம் வந்து ஹோல்ட் பண்ண போறீங்கன்றது அது உங்களோட விஷயம் தான் வந்து இருக்கு. ரெண்டுத்துக்குமே இந்த கம்பெனி ஓகேவா தான் வந்து இருக்கு. பட் ஆனா நீங்க லாங் டர்ம் ஹோல்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இது ரொம்பவே சின்ன கம்பெனி. ஸோ அதனால ஷேர் பிரைசஸ் வந்து வாலட்டிலிட்டி அதிகமா வந்து இருக்கும். இன்னும் ப்ரோமோட்டர்ஸ் பத்தி கொஞ்சம் படிச்சு நீங்க பண்ணும்போது பெட்டரா வந்து இருக்கும். ஸோ இது இருக்கிற அப்டேட்டா வந்து இருக்கு. FIS பொறுத்தல லாஸ்ட் ஒரு 3 மாசத்துல இன்னமும் நெட் செல்லர்ஸா தான் இந்தியன் மார்க்கெட்ல வந்து இருக்காங்க. ஜூன் 19 அன்னைக்கு மட்டும் ஹெவியான பையிங் வந்து நடந்திருக்கு. 4800 கோடி ரூபாய்க்கு நெட் பையிங்கா வந்து நடந்திருக்கு. ஜூன் 19ஆம் தேதி அன்னைக்கு இங்க 30,000 கோடி ரூபாய்க்கு வந்து பையும் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் 26,000 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க FIS. பட் ஆனா நம்ம நெட்டா பார்க்கும்போது 4,000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து பை பண்ணிருக்காங்க ஜூன் 19ஆம் தேதி. இதுதான் இருக்கிறதுல பெரிய பையிங்கா பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் வந்து இருக்கு. பட் ஆனா ஆக்சுவலா நம்ம ஓவராலா பார்க்கும்போது இன்னும் FIS வந்து நெட் பையிங்கா வந்து இன்னும் இந்தியன் மார்க்கெட் உள்ள வரல. இன்னும் நெட் செல்லர்ஸா தான் வந்து இருக்காங்க. FIS சென்டிமெண்ட் ஏன் இந்தியன் மார்க்கெட்ல இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா இங்க க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து கம்மியாயிடுச்சு. அப்புறம் US இரான் டென்ஷன்ஸ் வந்து கம்மியாச்சு. RBI வந்து இப்ப சப்போர்ட் மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த ஃபாரின் டாலர் சொல்ல வர்றதுக்கு நிறைய சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. டாக்ஸ் ரிலீவ் பண்ணிருக்காங்க. இதனால FIS சென்டிமெண்ட் உள்ள வந்து வருது. இன்னும் FIS பை பண்ணணும் அப்படின்னா டாலர் வந்து வீக்கா இருக்கணும். அப்புறம் நம்ம ஊரோட கவர்மெண்ட் ஸ்டேபிளா இருக்கணும். சைனீஸ் மார்க்கெட் எல்லாமே அட்ராக்டிவா இருக்கு. அதோட நம்மளோட இந்தியன் மார்க்கெட் வந்து அட்ராக்டிவா மாறணும். இப்படி இல்ல அப்படின்னா இங்க சைனீஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் அட்ராக்ஷன் வந்து இன்னும் கம்மி பண்ணணும். இதெல்லாம் இருக்கும்போது இங்க நம்ம ஊர் மார்க்கெட்ல வந்து FIS வந்து பை பண்றதுக்கான ட்ரெண்ட் வந்து ஆரம்பிக்கும். பட் ஆனா இன்னும் அந்த ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகப்படல அப்படின்றது இருக்கிற நியூஸா இருக்கு. IDFC First Bank வந்து 2.7% வந்து நேத்திக்கான நாள்ல இறங்கி இருக்கு. 78 ரூபாய் இப்ப வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. என்ன ரீசனால இறங்கி இருக்கு? ஓவராலா பார்க்கும்போது மார்க்கெட்டே சென்செக்ஸே வந்து பார்க்கும்போது விழுந்துருந்துச்சு. 500க்கும் மேல பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விழுந்துருந்துச்சு. பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது ஒரு % மேல வந்து விழுந்துருச்சு. அதனால இந்த ஒரு ஸ்டாக்கையும் வந்து இறக்கிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்டா வந்து இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த கம்பெனியோட சண்டிகர் பிரான்ச்ல நடந்த இஷ்யூஸ் வந்து தெரியும். சோ இதுல இருந்து ஒரு கேஸ் அப்டேட் வந்து வந்திருக்கு. அதனாலே மார்க்கெட்ல இந்த ஷேர் வந்து இறக்கிருக்காங்க. CBI வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹரியானா ஃபண்ட் மிஸ்அப்ரோப்ரியேஷன் கேஸ் அப்படின்றது ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. இது என்ன அப்படின்னா 60 கோடி ரூபாய்க்கு இங்க கவர்மெண்ட் லிங்க்டான ஒரு ஃபண்ட்ஸ் வந்து இருக்கு. அந்த ஒரு அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து 60 கோடி ரூபாய்க்கு இங்க IDFC First Bank வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதுல வந்து நிறைய அலிகேஷன்ஸ் வந்து இருந்துச்சு. சோ அதனால ஒரு சீனியர் IAS ஆபீசர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கப்புறமா ஒன்னும் முடியல. CBI வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 657 கோடி ரூபாய்க்கு வந்து இங்க மிஸ் அப்ரோப்ரியேஷன் வந்து பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. அது வந்து 504 கோடி ரூபாய் ஹரியானா கவர்மெண்ட், அப்புறம் வந்து இங்க 153 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா சண்டிகர் கவர்மெண்ட். இந்த ரெண்டு கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸுமே இங்க IDFC First Bankல வந்து வச்சிருந்தாங்க. இதுலயே வந்து அலிகேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ இப்ப இந்த ரெண்டு கேஸ் அப்டேட்டுமே வந்து இங்க CBI வந்து பண்ணிட்டு இருக்க ரீசனால இந்த மார்க்கெட்ல இந்த ஷேர் வந்து இறக்குறாங்க. ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ஓவராலா நேத்துக்கு நாள்ல வந்து இறக்கிருந்தாங்க. இன்ஃபோசிஸ், TCS, விப்ரோ எல்லாமே 3% மேல வந்து விழுந்துச்சு. இன்ஃபோசிஸ் தான் இருக்கிறதே பெருசா வந்து விழுந்துருந்துச்சு. 2% மேல வந்து விழுந்துருந்துச்சு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது குளோபல் லெவல்ல டெக் செல் ஆஃப் வந்து நடக்குது. இங்க ஆல்பாபெட் வந்து 5% இறங்கி இருக்கு. ஏன் அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்றாங்க. ஆல்பாபெட் 5%, மெட்டா, அமேசான், மைக்ரோசாஃப்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இறங்கி இருக்கு. அசென்சர் அவங்களோட ஃபியூச்சர் growth டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கட் பண்ணி வச்சிருக்காங்க. 3ல இருந்து 5% growthல போகும்னு சொன்னா இந்த ஒரு கம்பெனி 3ல இருந்து 4% தான் போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இங்க ஏஐக்கான டிமாண்ட் வந்து எல்லாருமே இருக்கிறத பாக்குறாங்க. ரெவன்யூ வந்து கம்மியாகும்ன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. அதனால நம்ம ஊரோட ஐடி கம்பெனிஸ் வந்து விழுந்துருந்துச்சு. இன்ஃபோசிஸ் கம்பெனி என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னா 300ல இருந்து $400 பில்லியன் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏஐ சர்வீசஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுலயும் மெயினா கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட டெக்னாலஜியை மாடர்னைஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அதாவது இப்ப இருக்கிற சிஸ்டம்ல ஏஐ வந்து இன்டெகிரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த இடத்துல மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்கு. அதை வந்து நாங்க யூஸ் பண்ணிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
இப்போ எல்லா கம்பெனிஸுமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்குது. ஏஐ வந்துருச்சு. பட் ஆனா அது ஏற்கனவே இருக்க சிஸ்டம்ஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா இன்டெகிரேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த இடத்துல பெரிய மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அதை நாங்க யூஸ் பண்ணிக்க போறோம். எங்களோட டாப் 200 கிளைண்ட்ஸ்ல 90% ஆஃப் த கிளைண்ட்ஸ்க்கு ஏஐ இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு வந்துட்டோம். அண்ட் தென் இங்க 4800க்கும் மேல ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இங்க ஒரு 600 ஏஐ ஏஜென்ட்ஸ் பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட ஆனுவலைஸ்டு ஏஐ ரெவன்யூ $1 பில்லியன் இருக்கு. ஸோ இதனால எங்களோட பிளான்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குன்ற மாதிரி இன்ஃபோசிஸ் கம்பெனி பாத்தீங்கன்னா பிலீவ் பண்ணிக்கிறாங்க. இது இந்த கம்பெனில ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. விப்ரோ கம்பெனி பாலோ ஆல்டோ நெட்வொர்க்ஸ்ன்ற ஒரு கம்பெனி கூட அவங்களோட பார்ட்னர்ஷிப் இன்னும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறாங்க. ஏற்கனவே பார்ட்னர்ஷிப்ல தான் இருக்காங்க. இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த எக்ஸ்பேண்ட் பண்ற பார்ட்னர்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சைபர் டிஃபென்ஸ் சர்வீசஸ் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஏஐ பவர் பண்ணி கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு புது சொல்யூஷன்ஸ்ல என்ன கிடைக்க போகுது, ஏஐ யூஸ் பண்ண போறாங்க, மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ண போறாங்க, ஆட்டோமேஷன் யூஸ் பண்ண போறாங்க. இது மூணுத்தையுமே யூஸ் பண்ணிட்டு சைபர் த்ரெட்ஸ் என்ன நடக்குது அப்படின் போது அதை இயர்லி ஸ்டேஜஸ்ல டிடெக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரியும், அப்புறம் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு அதுக்கான டைம் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இந்த ஒரு விஷயம் இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமா ஃபால்ஸ் அலர்ட்ஸ் எதனா வருது அப்படின்னும் போது அதை ரெடியூஸ் பண்ணிப்பாங்க. ப்ரொடக்டிவிட்டி பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதனால சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் எதனா வந்தாலே அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அதை சால்வ் பண்ற மாதிரி எடுத்துட்டு வர போறாங்க. இது ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு விப்ரோ கம்பெனிக்கு. டாக்டர் ரெட்டி கம்பெனி மேல நொமுரா நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க இருந்து 35% இந்த ஒரு கம்பெனி ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1740 வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நொமுரா ஏன் இந்த விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா பிராண்டட் ஜென்ரிக்ஸ் இவங்க கிட்ட இருக்கு. அண்ட் தென் இவங்க கிட்ட கன்சூமர் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி பார்க்கும்போது 60% ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணும் பினான்சியலா 2029ல. இங்க இருந்து 48% ரெவன்யூ ஏறும் அப்படின்ற மாதிரி இங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இதனால இந்த அளவுக்கான நொமுரா பாத்தீங்கன்னா ரேட்டிங் வச்சிருக்கதா சொல்றாங்க. இதை தாண்டி இங்க காஸ்ட் எவ்வளவு ஸ்பெண்ட் ஆகுதோ அதோட ரெவன்யூ அதிகமா க்ரோத் ஆயிட்டு இருக்கு. எபிட்டா மார்ஜின் பொறுத்தல 25% பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு 3 வருஷத்துலயுமே இது இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறாங்க. அப்புறம் இங்க பயோசிமிலர் அபடாசெப்டோட அப்ரூவல் அப்புறம் லான்ச் ரெண்டுமே நடந்திருக்கு. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா 30% இங்க அப்சைடு இந்த ஒரு ரெவன்யூ பாத்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் நொமுரா நிறுவனம் இங்க இருந்து 35% மேல ஏற போகுது அப்படின்ற மாதிரி டார்கெட் பிரைஸ் வச்சிருக்காங்க. ஆனா பினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா Q4 நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு. ஃபுல் பினான்சியல் 2026 நெட் ப்ராஃபிட் பார்த்தாலும் கூட கொஞ்சம் அடி வாங்கி இருக்கு. பட் ஆனா ரெவன்யூ ஏறி இருக்கு. டாடா மோட்டார்ஸ்ல இருக்க 2 கம்பெனிஸுமே பெரிய அப்டேட் நடந்திருக்கு. டாடா குரூப் என்ன சொல்றாங்க அப்படின்னா டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள்ல எங்களோட மார்க்கெட் ஷேர் ஏத்த போறோம். 20% ஏத்த போறதா சொல்லியிருக்காங்க. இது பினான்சியலா 2031ல நடந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 20% மார்க்கெட் ஷேர் பேசஞ்சர் வெஹிக்கிள் பிடிக்குதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 40% கமர்ஷியல் வெஹிக்கிள்ல மார்க்கெட் ஷேர் பிடிக்கும்னு சொல்றாங்க. பட் ஆனா இது பினான்சியலா 2028ல பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் பண்ணிட போறதா டார்கெட் வச்சிருக்காங்க. ஸோ இதை தாண்டி இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் பிடிக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதுக்கான பிளான் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா 26 புது மாடல்ஸ் லான்ச் பண்ண போறாங்க. 6 புது பிளேட்ஸ் கொண்ட மாடல்ஸ் லான்ச் பண்ண போறாங்க. 12 லட்சம் வண்டிக்கும் மேல பாத்தீங்க அப்படின்னா பினான்சியலா 2031ல விற்க போதா சொல்லியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா EV/CNG இந்த ரெண்டு இடத்துலயுமே டிமாண்ட் இருக்கு. ஸோ அதனால அதுல இருந்து மட்டுமே கான்ட்ரிபியூஷன் 50% இண்டஸ்ட்ரி சேல்ஸ் கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அதுல நிறைய புது எலக்ட்ரிக் அப்புறம் டியூவல் ஃபியூல் மாடல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. $4.4 பில்லியன் அக்விசிஷன் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இவோகா குரூப் கூட அது நமக்கு தெரியும். ஸோ இது ஒரு சக்சீட் ஆயிடுச்சு அப்படின்னாலே 36% இருக்க இப்ப இருக்க மார்க்கெட் ஷேர் 40% அடுத்த வருஷமா நடந்துரும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு. ஸோ இது எல்லாமே இந்த ஒரு கம்பெனி நல்லா அப்டேட்டா இருக்கு. இவங்க வெஹிக்கிள் சேல்ஸ் வைஸ்ல எப்படி பாக்குறாங்க அப்படின்னா இப்போ 3.35 லட்சம் வண்டி விற்கிறாங்க. இங்க டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் அது 6 லட்சம் வண்டியை பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண பார்த்தா சொல்லியிருக்காங்க பினான்சியலா 2031ல. நீங்க கமர்ஷியல் வெஹிக்கிளோட அந்த ஒரு பினான்சியல்ஸ் நம்ம பார்க்கும்போதே தெரியும் இது எந்த அளவுக்கு ஸ்டவுன்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 77,000 கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா ரெவன்யூ மேக் பண்ணிருக்காங்க பினான்சியலா 2026ல. இதுல ப்ரீ டாக்ஸ் ப்ராஃபிட் 8,600 கோடி ரூபாவா இருக்கு. 9,000 கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவா கையில வச்சிருக்காங்க. அதிகமான மார்ஜின்ஸ், கேஷ் ஜெனரேஷன், அப்புறம் ப்ராஃபிட்டபிள் க்ரோத். இதுல தான் எங்களோட ஃபோக்கஸ் இருக்க போகுது. மார்க்கெட் ஷேரை பிடிக்கிறத தாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவோகா குரூப் அக்விசிஷன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த மார்க்கெட் ஷேர் வந்துட போகுது. ஸோ இது மூலமா யூரோப் அப்புறம் லாட்டின் அமெரிக்கால இவங்களோட மார்க்கெட் பிரசன்ஸ் அதிகமாகும். இந்தியா டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல. இது இந்த கம்பெனிக்கு ஒரு அப்டேட்டா இருக்க போகுது. 3,800க்கும் மேல எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் பாத்தீங்கன்னா 12 சிட்டிஸ்ல விட்டுருக்காங்க. ஸோ இதனால நான் சிக்லிக்கல் பிசினஸும் சரி அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இருந்து வர ரெவன்யூமே சரி ரெண்டுமே 16% கான்ட்ரிபியூட் பண்ணுது. இது எல்லாமே இந்த ஒரு கம்பெனிக்கு ஓவராலா பார்க்கும்போது நல்ல சைனா இருக்கு. அந்த ஏஐ வேற எல்லா இடத்துல இன்டெகிரேட் வர பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நல்ல அப்டேட்டா இருக்கு. டாடா எலக்ட்ரானிக்ஸ் என்ன கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா ரான்சம் வேர் ரிலேட்டட் சைபர் செக்யூரிட்டி இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா நடந்திருக்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க. ஹேக்கர்ஸ் நேத்தி அந்த டேட்டா எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். ஸோ அது எல்லாமே உண்மைன்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஆப்பிள் அவங்க சைட்ல இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. டெஸ்லா பாத்தீங்கன்னா அவங்களோட சப்ளை செயின் டாக்குமெண்ட்ஸ் வெளியே போயிருக்கு. இங்க இந்த ஒரு கம்பெனியோட அந்த ஒரு இமெயில்ஸ் அப்புறம் இந்த கம்பெனியோட டெக்னிக்கல் லாக்ஸ் அப்புறம் இந்த கம்பெனியோட எம்ப்ளாயோட பாஸ்போர்ட் டீடைல்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா டார்க் வெப்ல போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. 630 GB டேட்டா பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. டாடா எலக்ட்ரானிக்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே எடுத்திருக்கதா சொல்றாங்க. இது ஒரு நெகட்டிவான அப்டேட்டா தான் இருக்கு. பஜாஜ் ஆட்டாலுமே இந்த மாதிரி ரான்சம்வேர் அட்டாக் பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. இது பஜாஜ் ஆட்டாவும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்களோட கம்பெனிலயும் நடந்திருக்கு. அண்ட் தென் உங்களோட கம்பெனியோட சப்சிடரியான பஜாஜ் ஆட்டோ டெக்னாலஜி லிமிடெட் சிஸ்டம்ஸ்ன்ற கம்பெனிலயும் ரெண்டுத்துலயுமே நடந்திருக்கு.
பட் ஆனா இங்க டாடா எலக்ட்ரானிக்ஸ்ல அவங்களோட ஒரு ஆபரேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதனால அஃபெக்ட் ஆகல. ஆபரேஷன்ஸ் வந்து இன்னும் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. பட் ஆனா இப்ப பஜாஜ் ஆட்டோட ஆபரேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சு. இது நம்ம ஜேஎல்ஆர் கூட அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஆபரேஷன் ஸ்டாப் ஆச்சு. அதனால என்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்கன்னு சொல்லி தெரியும். இதே மாதிரி பஜாஜ் ஆட்டோ இப்ப வந்து நடந்திருக்கு. நேத்துக்கான நாள்ல தான் இந்த அட்டாக் வந்து நடந்திருக்கு. இவங்க ஒன்னும் கன்ஃபார்ம் வந்து பண்ணல. அதாவது என்னென்ன டேட்டா எல்லாம் வெளியே போயிருக்கு, என்னென்னலாம் வந்து காணாம போயிருக்கு, இதெல்லாம் லீக் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி கன்ஃபார்ம் வந்து பண்ணல. பட் ஆனா சைபர் செக்யூரிட்டி இஷ்யூ வந்து நடந்திருக்குது கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாங்க. இதனால அவங்களோட ஆபரேஷன்ஸ் மேனுஃபேக்சரிங் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு நெகட்டிவான சைனா தான் வந்து இருக்கு. ட்ரெண்ட் லிமிடெட் கம்பெனியோட நியோல் டாடா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காரு. 30 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ஜேர்னி வந்து இருக்கு. ஸோ இவர் வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்றாரு. இவர் வந்து நவம்பர் மாசம் வந்தது அப்படின்னா 70 வயசு வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ண போறாரு. ஸோ அன்னைக்கான நாள்ல இந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் வந்து எடுக்க போறாரு. இவரோட லீடர்ஷிப்ல டாடாவோட ட்ரெண்ட் கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு. பினான்சியலா 2014 வந்து 2300 கோடி ரூபாய் வந்து இங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண அந்த ஒரு கம்பெனி வந்து பினான்சியலா 2026ல 20,000 கோடி ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ற கம்பெனியா மாறிட்டாங்க. ப்ராஃபிட் மட்டுமே 1400 கோடி ரூபாய் மேக் பண்ற கம்பெனியா மாறிட்டாங்க. 1998ல வந்து வெறும் ஒரு ஸ்டோர் தான் வெப்சைட் வந்து ஜூடியோ வந்து இருந்துச்சு. பட் ஆனா இப்போ 1200க்கும் மேற்பட்ட ஸ்டோர்ஸ் வந்து இருக்கு. ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து பார்த்தாலும் கூட 700 வெப்சைட் அப்புறம் வந்து 5000 ஜூடியோ வந்து திறக்கணுன்றது உங்களோட பிளானா வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த ஒரு கம்பெனியோட அப்டேட்டா வந்து இருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸோட ஐபி வந்து வரப்போகுது. இதனால இப்போ ஜியோன்ற ஒரு பிராண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ராயல்டி பேமெண்ட் எதுவும் நாங்க கலெக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாமே ரிலையன்ஸ் குரூப்ல தான் வந்து இருக்கு. பட் ஆனா அந்த ரிலையன்ஸ் குரூப்ல வந்தாலும் கூட அதுல ஜியோன்ற நேம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரிலையன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ராயல்டி பேமெண்ட் வந்து தர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு டாடா குரூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் தான் வந்து யூஸ் பண்றோம். அதே மாதிரி டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் தான் நம்ம வந்து சொல்றோம். அதே மாதிரி டாடா டெக்னாலஜிஸ் இந்த மாதிரி தான் சொல்றோம். ஸோ எல்லாருமே இந்த டாடான்ற நேம் முன்னாடி யூஸ் பண்ற ரீசனால ராயல்டி பேமெண்ட் மாதிரி தருவாங்க. 0.5ல இருந்து 3% வரைக்கும் அவங்களோட ரெவன்யூல இருந்து வர அந்த அமௌண்ட் வந்து ராயல்டி பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இந்த கம்பெனி வந்து வாங்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல அப்டேட்டா வந்து பார்க்கப்படுது. ஏன் இவங்க வந்து வாங்கல அப்படின்னா ஜியோன்ற பிராண்ட் வந்து பொறுத்தளவுல இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஜாயிண்டா தான் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரொமோட்டர்ஸ் எல்லாமே இங்க வந்து டூகெதரா சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அதனால ஓனர்ஷிப் வந்து செப்பரேட் பண்ணதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இடி வந்து ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸோட ஒர்க் பிரமிசஸ்ல வந்து இப்ப செக்கிங் வந்து நடத்திட்டு இருக்காங்க. பெங்களூரு அப்புறம் வந்து மும்பைல வந்து பாத்தீங்கன்னா நடத்திட்டு இருக்காங்க. ஃபெமாவோட ப்ரொவிஷன்ஸ் கீழே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே செபி வந்து இவங்க மேல வந்து இந்த ஒரு அலிகேஷன்ஸ் வந்து போட்டு அவங்களுமே ஸ்க்ரூட்டினி வந்து பண்றாங்க. இப்ப இடியுமே வந்து ஸ்க்ரூட்டினி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ செபியோட அந்த ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் என்னன்னு சொல்லி தெரியும். 15 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபிளேட்டட் ரெவன்யூ வந்து காமிச்சிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ செபி வந்து ரெஸ்ட்ரிக்ஷனும் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. சேர்மன் வந்து எதுவும் செல்லிங்கோ இல்லை அப்படின்னா பையிங்கோ இல்லை அப்படின்னா எந்த டீலிங்குமே கம்பெனி ரிலேட்டடா வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் எக்ஸ்போர்ட் சைட்ல இருந்து எல்லாமே வந்து டினே பண்ணியிருக்காங்க. பட் ஆனா இப்போ இடி அண்ட் தென் செபி 2 பேருமே சேர்ந்து வந்து இங்க கேஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. கோல்டு அண்ட் தென் சில்வர் என்ன இருக்கு அப்படின்னா நேற்று நல்லா வந்து விழுந்திருக்கு. இப்போ வந்து கோல்டு அண்ட் தென் சில்வர்ல வீக்கான அப்டேட் தான் வந்து இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டாலர் வந்து ஸ்ட்ராங்கா வந்து இருந்துச்சு. அந்த யூஎஸ் ட்ரெஸரி ஈல்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. ஸோ அதனால இங்க கோல்டுல வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து வராது. ஸோ அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்காது. பட் ஆனா இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய ஈல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ரீசனா எல்லாருமே மார்க்கெட்ல அங்க எடுத்துட்டு போய் வச்சாங்க. ஸோ திரும்ப கோல்டு அண்ட் சில்வருக்கு எப்போ நல்ல அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க வந்து ரேட் கட்லாம் வந்து பண்ணாம ரேட் ஹைக் வந்து பண்ணாம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ரேட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். இல்லை அப்படின்னா ரேட் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணணும். பட் ஆனா இப்ப இருக்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா ரேட் கட் வந்து நடக்காது. ரேட் ஹைக் தான் வந்து நடக்க போகுது அப்படின்றத எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முடிவுக்கு வந்திருக்கு. ஆயில் சப்ளை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா வந்து இருக்கு. ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வருக்கு இப்ப பெருசா அட்ராக்டிவ்னஸ் வந்து கிடையாது. அதனால மார்க்கெட்ல இருந்து இங்க கோல்டு அண்ட் சில்வர் வந்து விழுகுது. இன்னைக்கான கிஃப்ட் நிஃப்டியோட சிக்னல் எப்படி இருக்கு? 68 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல வந்து இருக்கு. சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நேத்திக்கான க்ளோஸ் ஆகும்போது நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கான கொஞ்சம் பாசிட்டிவ் ஓப்பனிங் வந்து இருக்கலாம். அதுக்கப்புறம் போக போக எப்படி இருக்குன்றது வந்து தெரியல. ஏஷியன் மார்க்கெட்ஸை பொறுத்தவரை இன்னைக்கான நாள்ல வந்து பார்க்கும்போது பெருசா வந்து அப்ஸ்லாம் வந்து கிடையாது. பட் ஆனா கொஞ்சம் பாசிட்டிவா தான் வந்து இருக்காங்க. பிரெண்ட் கூட வந்து $76 கீழே வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சு. இது ஒரு நல்ல சைனா வந்து இருக்கு. எஃப்ஐஎஸ் நேற்றுக்கு நல்ல 17 கோடி ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நேற்றுக்கு நல்ல நெட் பையிங்க வந்து பார்க்கும்போது நடந்திருக்கு. டிஐஎஸ் வந்து 680 கோடி ரூபாய்க்கு பை பண்ணிருக்காங்க. இது வந்து இருக்கிற ட்ரெண்டா இருக்கு. ஸோ ஓவரால் இதெல்லாம் தான் இருக்கிற மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. ஸோ நீங்க ஏன் டெய்லி வந்து மார்க்கெட் நியூஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா இங்க மார்க்கெட்ல நீங்க ஒரு ஷேர் வந்து வாங்கி வச்சிருப்பீங்க. அது வந்து எனி ஷேர்ஸா வந்து இருக்கலாம். நம்ம வந்து கன்சிடர் பண்ற ஸ்டாக்ஸையும் வந்து பார்ப்போம். ஜென்ரலா இருக்க மார்க்கெட் நியூஸ் அதாவது ட்ரெண்ட்ல இருக்க மார்க்கெட் நியூஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ உங்களோட கம்பெனில என்ன நடக்குது அந்த மார்க்கெட்ல வந்து என்ன நடக்குதுன்ற ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது ஆக்சுவலா வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்கும். ஸோ நீங்க கேட்டுட்டீங்க நம்ம ஓவரால் இன்னைக்கு நாளில் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, ஏற்கனவே நேற்றுக்கு நாள் எப்படி மார்க்கெட் இருந்துச்சுன்ற ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து பெருசா உங்க ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்க்க தேவையில்ல. பட் ஆனா மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கலாம். அது வந்து போத் இந்த ஒரு கம்பெனியோட ஃபைனான்சியல் மெட்ரிக்ஸா இருந்தாலும் சரி, அண்ட் தென் இந்த ஒரு கம்பெனில கொடுக்குற அப்டேட்ஸா இருந்தாலும் சரி, அண்ட் தென் உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸா இருந்தாலும் சரி, அண்ட் தென் இந்த ஒரு கம்பெனியை சுத்தி அனலிஸ்ட் எல்லாமே என்ன சொல்றாங்கன்ற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாமே கம்பெனி பண்ணி நம்ம ஒரு நியூஸா சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நீங்க எல்லா ஆர்டிகல்ஸ் அண்ட் தென் நீங்க வந்து வேற இடத்துல ரிசர்ச் பண்றதுக்கு அப்படி நம்ம வீடியோஸ் வந்து ஃபுல்லா பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைச்சிரும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து டெய்லி வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இது வந்து இங்க காமன் மேனுக்கும் புரியுற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஏன் அப்படின்னா இப்ப நம்ம பேசுறது எல்லாமே பெரிய பெரிய டேட்டாஸா இருந்தாலும் கூட
எல்லாருக்கும் புரியுற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். அதாவது புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றீங்க அப்படின்னா உங்களுக்குமே என்ன அப்டேட் நான் வந்து சொல்ல வரேன் அப்படின்றது புரியும் நினைக்கிறேன். இல்ல அப்படின்னா இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அது எப்படி நீங்க வந்து எதிர்பார்க்குறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. டெய்லி வந்து பாக்குறவங்களுக்கு அது வந்து புரியுற மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்து கன்வே பண்ணுவோம். ஸோ இவ்வளவுதான் எனக்கு ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.